அடுத்தது, கணவன் சொல்வதை கேட்க வேண்டுமா? நல்ல ஒரு கேள்வி அது. தாய் வீட்டில் இருப்பதை விரும்புவதில்லை, இந்த நிகழ்ச்சிக்கும் வர விருப்பம் இல்லை. இதுல இந்த தாய் வீட்டில்ங்கிறது ரெண்டுக்கும் ஸ்டாப் வைக்கல. தாய் வீட்டில் இருப்பதை கணவன் விரும்பவில்லையா, தாய் வீட்டில் இருப்பதை கணவன் விரும்பவில்லையாங்கிறது எனக்கு தெரியல. புருஷன் சொல்றத கேட்டுதான் ஆகணும். புருஷன் சொல்றத கேட்டுத்தான் ஆகணும். பரலான கடமைகளை செய்யக்கூடாதுன்னு சொன்னா கேட்கக்கூடாது. நோன்பு பிடிக்காதே, பரலு தொழுக, பரலு நோம்ப பிடிக்க கூடாது, பிடிச்சுதான் ஆகணும். சுண்ணத்து நோன்பு பிடிக்காத, பிடிக்க இயலாது. சுண்ணத்து நோன்பு பிடிக்காத என்றா பிடிக்க இயலாது என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கணவன் ஊரில் இருக்கும்போது அவர்கிட்ட அனுமதி பெற்று தான் நோன்பு வைக்கணும். அல்லாஹ் அவ்வளவுக்கு அதிகாரத்தை என்ன செய்யறான், கொடுக்க. இந்த நிகழ்ச்சிக்கு போகாதே, போகாம இருக்கிறது தான் நீங்க நல்லது. கணவனுக்கு வேற தேவைகள் இருக்கும். ஆனா இந்த கொள்கை பிடிக்காம போகாம இருக்குது அப்படின்னு சொன்னா அவரை மீறிக்கு வராதிங்க. ஆனா அவருக்கு கொள்கையை சொல்லுங்க. கணவன் போனா உடனே வந்துடாதீங்க, கணவனுக்கு கட்டுப்படுங்க. அடுத்தது, இந்த தாய் வீட்டில் இருக்கவும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்களே. தாய் வீட்டில் இருக்கிறது ரெண்டு மாதிரி எடுத்தா, தாய் கூட இருக்கிறத அவர் விரும்பல அப்படி என்று சொன்னா அவர்ல நிறைய பிழை இருக்கேன்டா. முதல் தலைப்பே அதான், தாயை கவனிக்கிறது. நாம் ஒருத்தரை நேசிக்கிறதாக இருந்தால் அவர் நேசிக்கிற ஆளையும் சேர்த்து நேசிக்கிறது தான் உண்மையான ஒரு நேசம். சிலர் ரொம்ப பாசமா பொண்டாட்டியோட இருப்பாங்க, ஆனா பொண்டாட்டியோட உம்மாவை கண்டா புளிய கண்ட மாதிரி. ஒருத்தன் சொன்னா, எங்க மாமியா கிணத்துல உளுந்து மவுத்தா போய்த்தா அப்படி. அதுக்கு இவன் சொன்னானா, எங்க வீட்லயும் கிணறு இருக்கு, இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. அது மாதிரி எதிரியா இருக்காம மனைவியை விரும்புறதா இருந்தா மனைவி விரும்புறாளையும் சேர்த்து விரும்பணும். உம்மா, உங்க உமா கொடுமா, உங்க உமா கூப்பிடு, உங்க உமாக்கு விருந்து கொடு, உங்க உமாக்கு உடுப்படுத்து கொடு, உமா கவனிச்சியா, உமா கிட்ட. அப்போ தாயையும் சேர்த்து விரும்பணும். நம்ம தாயையும் தான், நம்மளோட இருக்கிற மனைவியுடைய தாயையும் நாங்க என்ன செய்யணும், அதான் மனைவிக்கு செய்த சரியான ஒரு மரியாதை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாய் மௌத்தா போனதுக்கு பின்னால அடிக்கடி ஹதியா பொருட்களை ஹதீஜா நாயிர நண்பிகளுக்கு, தோழிகளுக்கு அனுப்பி வைப்பாங்க. அவங்கள மதிக்கிறது, அவங்கள மதிக்கிறாக்களை மதிக்கிறதுல சமனாகுது. ஒரு சஹாபி வந்து சொல்றார், யார சொல்ல, என் தந்தை மரணித்து விட்டார், எல்லா கடமைகளையும் செய்து முடித்து விட்டேன், இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கிறதா என்று. உன் தந்தை யாரையெல்லாம் கௌரவப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாம் கௌரவப்படுத்தினாங்க. இப்போ பாப்பா மௌத்தானத்தோட விட்டுறக்கூடாது, பாப்பாவோட கூட்டாளி மாற அடிக்கடி போய் சந்திச்சு அப்படி இருக்கிறது. எனவே நம்ம நேசிக்கிறது மனைவி என்றால் மனைவி நேசிக்கிறாளையும் நாங்க கண்ணியப்படுத்தணும். கணவனை நாம நேசிக்கிறோம்டா கணவன் நேசிக்கிறாளையும் கண்ணியப்படுத்தணும். இப்போ கணவனுக்கு உம்மா, நமக்கு தான் மாமி. உங்க உம்மா வந்து நாய் கத்துற மாதிரி கட்டி போட்டு போறாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படித்தானே, நமக்கு உம்மா இல்லை தானே. அப்ப நாம இல்லை வந்தாங்க உங்க உம்மா நாய் கத்துற மாதிரி கட்டினாங்க, இந்த இடத்துல நான் இருக்கணும் இல்லாட்டி அவ இருக்கணும் அப்படியம்பா. அவன் சொல்லுவான், 2 பேரும் தயவு செஞ்சு போங்க, ஒரு புது பொண்டாட்டி வேற போகுது. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. உங்க உம்மா வந்தாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, என்னன்னா வயசாளி தானே, நீங்க ஏசிடாதீங்க, ஆனா அது பிழை தானே அப்படின்னு சொன்னா தான் அவன் நிதானமா நிலத்துல நிப்பான். உங்க உம்மா வந்தா நாய் கத்துற மாதிரி கத்தி போட்டு போறான்டா, நாய் போட்ட குட்டி நான் சும்மாவா இருப்பேன்னு கேட்பான். அதனால நாங்க ரொம்ப கவனமா பேசணும். ஒரு ஆளை மதிக்கிறத அவரை மதிக்கிறாளையும் சேர்த்து மதிக்கிறதா நல்ல மதிப்பு. அடுத்தது, இதை இப்படி மாத்தி போட்டால் தாய் வீட்டில் இருப்பதை, அதாவது பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறது புருஷனுக்கு விருப்பம் இல்லையாண்டா அதான் ஹக்கு, அவர் சரியாத்தான் இருக்கிறார். பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறது மார்க்கம் இல்லை. புருஷனுக்கு கடமை, அவர் சாப்பாடு கொடுக்கணும், அவர் உடை கொடுக்கணும், அவரை வீட்டில் அவர் வச்சுக்கிட்டிக்கணும். நான் எங்க உமாவோட இருக்க போறேன்னா அப்ப என்னத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். புருஷனோட போறதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு. ஏன்னா அவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது தலாக் பண்ண ஆற வீட்டுல இருக்கணும், இதுதான் புருஷன் வீட்டுல தான் இருக்கணும். தலாக்கு மட்டும் வந்தால் லொச்சில போய் நிக்கிறதா? பொண்டாட்டி புருஷனோட இருக்கிறது தான் பெண்ணுக்கு அழகு. அது ஒரு கேள்வி.